இப்போ பாஜக இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறது அதிமுக? ஏன்னா தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு 5 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்பாக இன்னைக்கு வந்து அவங்க அகில இந்திய அளவில் விட்டுருக்காங்க. சோலார் எனர்ஜி மூலமா கரண்ட் பில்லே இல்லாத ஒரு நிலையை கொண்டு வரணுன்றதுக்கான திட்டமிடல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. குறிப்பா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது பொது சிவில் சட்டம் பொறுத்தவரை வந்து இந்தியாவில் வந்து அமல்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்தியா என்பது ஒரு பலதரப்பட்ட கலாச்சாரம் கொண்ட பல்வேறு இன மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. ஏன்னா ஒவ்வொருவருக்கென்று வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, பழக்க வழக்கங்கள் இருக்கு, உணவு முறையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது பொது சிவில் சட்டம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற நிலையில கண்டிப்பாக இந்திய மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதுக்கு இது ஒரு தேவையில்லாதது? இது எவ்வளோ நாட்டில் வந்து இன்னைக்கு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை வந்து நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி இது போன்ற பொது சிவில் சட்டம் சிஏ என்று சொல்லி இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆதாயம் தேடுகின்ற அந்த முயற்சியாகத்தான் நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். எனவே இந்த 2 விஷயங்களும் சரி கண்டிப்பாக வந்து அமல்படுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும். அமல்படுத்தவும் விடமாட்டோம். எங்களை பொறுத்தவரை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த தேர்தல் அறிக்கை சொல்றாங்க 10 வருஷம் வந்து இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்து ஏற்கனவே வந்து 10 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 1 கோடி பேருக்கு வேலை தரேன்னாங்க. 1 கோடி பேருக்கு வேலை வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடுத்துட்டாரா 1 கோடி பேருக்கு? இல்லை வந்து கடன் வந்து வெளியில் வாங்கின கருப்பு பணம் எல்லாம் வச்சுட்டு இருக்கவெல்லாம் கொண்டு வந்து நான் இங்கே அதை அரசு கைதானில் சேர்த்து மக்களுக்கு கொடுத்துட்டாரா? அது இல்லை, அது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிஞ்சிச்சா? இந்தியாவில் வந்து ஒவ்வொரு கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள், அதாவது வந்து சாலை வசதி, மின்சார வசதி, தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, வெள்ள நீர் போவதற்கு வேண்டிய வசதி அத்தனைக்கு நிதி உதவி பிஜேபி வந்து இந்தியா முழுவதும் அளிச்சுதா? அந்த மாதிரி எதுவுமே செய்யாம ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது தான் மக்களுக்கு இவர்களுக்கு வந்து கண்ணே திறந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்றுகின்ற செயலாகத்தான் நிச்சயமா பார்க்க முடியாது. 10 ஆண்டு காலத்திலிருந்து பிஜேபியால இந்தியா வளர்ச்சி பெறல, தமிழ்நாடு வளர்ச்சி பெறல, ஒட்டுமொத்தமா வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு பின்னடைவு தான் இந்தியாவுக்குன்றது. அந்த நிலையை நான் இங்கே கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்கிறது அண்ணாமலை இல்லை, இப்போ தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்ற கட்சிக்கு திரு ஓபிஎஸ் வந்து தலைவராக இருப்பார். பிஜேபி என்ற கட்சிக்கு திரு டிடி வந்து பொதுச் செயலாளராக இருப்பார். இதான் நடக்க போகுது. போதுமா தாய்மனா? இப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தல்களில் மெல்ல மெல்ல சரிந்துகிட்டே வர்றது பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சியா இருக்கு. உங்களுக்கான ஓட் பேங்க் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்றத அதிமுக திட்டமிட்டு குறிப்பா இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றாங்க. ஈவன் சிறுபான்மையினரும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இல்ல அது வந்து ஒரு முடவன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தான். அது வந்து நடக்காத விஷயம். ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக வந்து வாக்கு வங்கி வந்து எந்த காலத்திலும் சரியில்லை. எங்களோட பேஸ் ஓட்டு அடிப்படையான வாக்குகள் அது எந்த காலத்திலும் சரியில்லை. உதாரணத்துக்கு நீங்க 2021 நீங்க ஒரு கணக்கு எடுக்கணும். சட்டமன்றத்தில் எங்களுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? 3% தான் வாக்கு வித்தியாசம். பல தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் தான் நாங்கள் வந்து 500, 1000, 250, இப்படி 2000 இந்த மாதிரி வாக்குகள் வித்தியாசம் தான் நாங்கள் தோத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து கடந்த காலங்களில் வந்து 2019 சரி, அதே போல் 2021 சரி, சிறுபான்மையின மக்கள் பிஜேபியோட இருந்த அந்த தோழமை காரணமாக, கூட்டணி காரணமாக ஓட்டே போடல. இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த 10% கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகளாக வரும். ஏன்னா 2019 21 பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்சது வந்து பிஜேபியால் தான். இது வந்து ஒரு நாகரிகம் கருதி நாங்கள் வந்து பார்த்தா கூட்டணியில் இருந்தப்ப நாங்கள் சொல்ல. ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் அண்ணாமலை எங்கள் வாயை திறக்க வச்சுட்டாரு. அதனால இது சொல்ல வேண்டியதாக போச்சு. நாங்கள் தோத்துது, நாங்கள் வந்து 2019 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால, 2021 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால. நான் ராயபுரத்தில் தோக்க வேண்டிய ஆள் இல்லை. 25 வருஷமா இந்த பெஞ்சமின் இருக்கார், அவரெல்லாம் தோக்க வேண்டிய ஆள். அவரெல்லாம் மதுரை வயலில் அவரெல்லாம் தோக்க வேண்டியவரே கிடையாது. ஆனால் அப்படி எல்லாமே தோத்தோம்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிஜேபி யாருக்கும் பிடிக்கல. ஆதிராவிட மக்கள் பிடிக்கல, மீனவர்களுக்கு பிடிக்கல, சிறுபான்மையினர் மக்கள் பிடிக்கல. இப்போ
அந்த பிஜேபி வந்து கூட்டணி இல்லாததுனால இப்போ அவங்க வாக்கெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தான் விழும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க, இந்த ஃபார்வர்ட் கமிட்டின்னு. நிச்சயமாக அவங்கள பொறுத்தவரை ஒரு தெளிவாக வந்து முடிவெடுக்கிறவங்க. அவங்களுடைய பிரதான எதிரியார் குறிப்பாக வந்து நம்முடைய பிராமண சமுதாயம். இப்போ சென்னையில் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறது அவங்க வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. அவங்களுடைய நிலைப்பாடு வந்து கரெக்டாக எடுப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பொறுத்தவரை வந்து பிஜேபியோ மற்ற சில கட்சிகளோ வளர்ச்சி அடையல. இப்போ அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. நல்லா கேட்டுங்க, அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.